மென்டார் ரமேஷ் பிரபா நேயர்களுக்கு வணக்கம். அட்மிஷன் அட்வைஸில் இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு வந்து பதட்டம் வேண்டாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டூரிங் த கோர்ஸ் ஆஃப் த ப்ராசஸ் ஆஃப் அட்மிஷன் தொடக்கத்திலேருந்து அது சுமூகமாக நிறைவு பெற்று காலேஜில் போய் உட்கார்றதுக்குள்ளே இருக்கிற அந்த நாட்கள் இருக்குது பாருங்கள், அது வந்து ஆங்ஸைட்டி நிறைந்த ஒரு நாட்கள். ஆங்ஸைட்டிங்கும்போது அது பதட்டம்னு சொல்லலாம். அது இல்லாமல் இருக்க முடியுமானா சிரமம். ஆனால் அதை நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கணும், நம்மளை அதை ஆட்கொண்டுடாமல் பார்த்துக்கணும். அதுதான் எப்போவுமே சரியான ஒரு முறை. இதில் பெரும்பாலான பதட்டங்கள் பார்த்திங்கனாக்கா சின்ன சின்ன விஷயங்களுக்காக இருக்கும், பொதுவானதுக்காக இருக்கும். உதாரணமாக பார்த்திங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டேயில் வந்து சர்வர் டக்குன்னு கிராஷ் ஆகிடும். நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க, சர்வர் வந்து கிராஷ் ஆகிடும். அது பல காரணங்களால் இருக்கலாம். உதாரணமாக வந்து ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான பேர் உள்நுழைந்தால் ஒரு சர்வர் கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது அவங்க மெயின்டெனன்ஸ்க்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நடக்கும். நம்ம உடனே அவ்வளோதான் முடிஞ்சது போச்சு அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு பதட்டப்படுவோம். அது அவசியம் இல்லை. இது நான் பல நேரங்களில் எப்போ பார்த்துருக்கேன்னாக்கா, இந்த சாய்ஸ் ஃபில்லிங் டைமில் பார்த்துருக்கேன். சாய்ஸ் ஃபில்லிங் டைமில் பார்த்திங்கனாக்கா, அவங்க எவ்ரிடே வந்து எவ்ரிடேன்னு சொல்கிறத விட அட்லீஸ்ட் ஒவ்வொரு ரவுண்டுக்கு வந்து அதை அப்டேட் பண்ணுவாங்க. அதாவது போன ரவுண்டில் இந்த சீட்ஸ்லாம் இருந்தது, இப்போ இந்த ரவுண்டில் வந்து அந்த அப்டேட் பண்ணுறதுக்காக ஒரு 10 நிமிஷமோ ஆஃப் அன் ஹவரோ அவங்க வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்பாங்க. கரெக்டாக நீங்கள் அந்த நேரத்தில் உள்ளே போயிட்டு முடிஞ்சது, ஐயோ எனக்கு வரல, என்ன பண்ணாலும் எனக்கு வரல அப்படின்னு டென்ஷனாக சுற்றிட்டு இருப்பீங்க. ஒன்றுமே வேணாம், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேருக்கு கால் பண்ணி கேட்டிங்கனாக்கா, ஆமாம் எனக்கும் வரல அப்படின்னா, ஓஹோ இது பொதுவான பிரச்சனை, நமக்கான பிரச்சனை இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ எப்பெல்லாம் இந்த மாதிரி நடக்குதோ, அல்லது ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போவீங்க, அந்த சர்டிஃபிகேட் வந்து இன்றைக்கி கிடைக்கும்னு நினச்சிருப்பாங்க, ஆனால் அன்றைக்கி வந்து போய் நீங்கள் போகிற அன்றைக்கி கிடச்சிருக்காது. இல்லை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருப்பீங்க, வழக்கமாக அது 8 நாளில் வரணும், உங்களுக்கு 12 நாள் ஆயிடுச்சு. இது எல்லாமே வந்து ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது வந்து. பட் இது மாதிரியான ஒரு பதட்டத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகும்போது அது சரியாக இருக்காது. ஸோ ஜென்ரலாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த மாதிரி ஏதாவது எதிர்பாராதது நடந்தால் ஃபஸ்ட் திங் நம்ம பண்ணணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மற்ற நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி இது உனக்கும் இப்படி தான் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டால், உலகத்துக்கே அப்படி தான் இருந்துச்சுன்னா நம்ம பதட்டப்பட வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. இது ஒரு கண்ட்ரோல். அதில் அப்படியே ரிவர்ஸ் இருக்குது, அதை செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாதுன்னா, யாராவது ஒருத்தன் அவனுக்கு இருக்கிற பிரச்சனையை நமக்கு இருக்க மாதிரி கிளப்பிவிடுவான், அதை கேட்டு பதட்டம் ஆகக்கூடாது. சரி, அவனுக்கு ஏதாவது அப்படி ஒன்று நடந்திருக்கும், அது உலகத்துக்கே பொதுவானது கிடையாது. அவன் என்ன பண்ணுவான் தெரியல, இப்போல்லாம் வந்து 5 மணி லாஸ்ட் டேட்னு போட்டிருக்காங்கல்ல, அதெல்லாம் 2 மணிக்கே மூடிடுறாங்களாம் அப்படின்னு ஒருத்தன் கிளப்பி விடுவான் வந்து. நீங்கள் உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் 4 பேருக்கு அதை கிளப்பி விடக்கூடாது வந்து. இது சில பேர் அதை ஹாபியாக கூட பண்ணுவாங்க வந்து. ஸோ அதனால் மற்றவர்கள் சொல்கிறத கேட்டு நீங்கள் பதட்டப்படக்கூடாது. ஆனால் நீங்கள் பதட்டமாக இருக்கிற எல்லா நேரத்துலையும் மற்றவர்கள்ட்ட கேட்டு எல்லாருக்கும் அப்படி தான் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அட்மிஷன் ப்ராசஸில் எல்லாமே சரியாக தான் நடக்கும். அதனால் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் இருந்ததுன்னா அது அப்படியே தானாக மாறிக்கும். ஸோ இதை வந்து ஒரு பதட்டத்தை நம்ம ஆட்கொள்கிற மாதிரி எப்பவுமே அதுக்கான இடம் கொடுத்துடாதீங்க. அது எப்பவுமே சரி கிடையாது. சரியா? பதட்டம் எப்பவுமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். அதுதான் லைஃப்பில் வெற்றிக்கான வழி. இது பயனுள்ளதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பார்த்து பயனடையட்டும். மென்டார் ரமேஷ் பிரபா இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இப்போவே பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.